ட்ரேடர்ஸ் மைண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ எந்த ஆலோசனையும் நம்ம கொடுக்கப்படுறதில்ல. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்மளோட இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. இப்போ நம்ம வந்து நிஃப்டி 50ல வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண நம்ம வந்து கம்பெனிஸை பார்த்துட்ருக்குறோம் அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். நம்ம இன்ட்ரோவில் கொடுக்கும்போது கூட 29 கம்பெனி தான் இருந்தது. இப்போ அடுத்து 2 கம்பெனி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி 31 ஆயிருக்கு. இந்த லிஸ்ட்டில் வந்து நமக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஃபஸ்ட்டு இருக்குது. இப்போ நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியை நம்ம எடுத்துக்கிறோம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியை வந்து ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்டர் ரேடார் கண்டிஷனுக்குள்ளே இருக்கிறாங்க. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இங்கே மேலே அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு இன்னும் அப் ட்ரெண்டில் இருக்கிறாங்கங்கிறது அதில் 2788 இன்றைக்கி க்ளோசிங். அதாவது இன்றைக்கி க்ளோசிங்கிறது வந்து 9/5/2024க்கு இன்றைக்கி க்ளோசிங் வந்து 2788. இதோட இது வேல்யூஷனை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க டியூரபிலிட்டி ஸ்கோர் 70 இருக்குது, ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு. வேல்யூஷன் ஸ்கோர் வந்து 50 இருக்குது, மாடரேட் வேல்யூஷனில் தான் இருக்குது. மொமெண்டம் ஸ்கோர் வந்து 50 இருக்குது. ஸோ இப்போ இது வந்து நியூட்ரல் ஜோனில் இருக்குது. இதே இது ரெட்டில் 35 கீழே வந்துச்சுனாக்க டவுன் ட்ரெண்டுன்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்போ வரைக்கும் நியூட்ரல் ஜோனில் இருக்குது. அனாலிசிஸ்ட் வந்து ப்ரைஸ் டார்கெட் வந்து 3137 கொடுக்குறாங்க. நமக்கு என்ன வருதுங்கிறத நம்ம பார்ப்போம். இவனோட ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் வந்து கரண்ட் ரேஷியோ 1.2 இருக்குது. ஸோ இப்போ இது வந்து இதுக்கு வந்து கரண்ட் லைபிலிட்டியை மீட் அவுட் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்குது. 1.5 இருந்தால் நல்லது. ஆர்ஓசிஇ அண்ட் ஆர்ஓஇ ரெண்டுமே வந்து எபவ் 8 இருக்கிறதுனால மாடரேட் ரிட்டர்னை வந்து இவங்க பெர்ஃபார்ம் நல்லா பண்ணிக்கிட்டு மாடரேட் ரிட்டர்னாக இவங்களுடைய ரிட்டர்ன் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டியது ப்ரைஸ் டு புக் வந்து 2 இருக்குது. ஸோ இன்வெஸ்டர்ஸ்லாம் இப்போ வந்து கண்ணு வைக்க அதான் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 2 இன்வெஸ்டர் தயாராக இருப்பாங்க. ஆனால் பிஇ வந்து 27 இருக்கிறதுனால இப்போ இது வந்து ப்ரைஸ் டு ஏர்ன் டு ப்ரைஸ் வந்து ஓவர் வேல்யூடாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் ரீசெட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அப்படி வரும்போது எவ்வளோ அட்ஜஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பிஇயை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூஷன், புக் வேல்யூ தியரியை பொறுத்த வரைக்கும் இது ஆப்டிமம் பொசிஷன் தான். 1 இயர் ஃபார்வர்டு எஸ்டிமேஷன் இபிஎஸ் வந்து 121 இருக்குது. சர்ப்ரைஸ் எவ்வளோ எதிர்பார்க்குறாங்க? -1.6 எதிர்பார்க்குறாங்க. அதே இடத்துல நமக்கு வந்து எஸ்டிமேஷன் வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க? 138 போடுறாங்க. டிக்கெட் ஆப்பில் 145 போடுறாங்க. இப்போ கரெக்டாக 102 இருக்குது. ஸோ மிட் பாயிண்ட் வந்து ஆவரேஜ் வந்து 121. அப்போ 121க்கு நம்ம கால்குலேட் பண்ணுவோம், 138க்கும் கால்குலேட் பண்ணுவோம், 145க்கும் கால்குலேட் பண்ணுவோம். எல்லா ஃபிகரையும் தூக்கி எல்லாம் 50 ரூபா 100 ரூபா வித்தியாசத்துலையாவது தூக்கிட்டு இருக்கோம். நம்ம எந்த இடத்துல வேணுமோ நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து சென்சஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பை தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 34ல் 2 பேர்த்த தவிர்த்து பாக்கி எல்லாருமே பை தான் பண்ணுறாங்க. இதை நம்ம பெருசாக நம்ப வேண்டாம். ஆனால் டக்குன்னு கவுத்தி விட்ருவாங்க. இப்போ இவனுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்க வருவதுக்கு முன்னாடி கேஷ் ஃப்ளோ பார்ப்போம். கேஷ் ஃப்ளோ வந்து இந்த இடத்துல அப்டேட் ஆகாட்டியும் கூட பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ தான். ஆனால் அது போன வருஷத்தை காட்டிலும் கம்மியாக இருக்கும். பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ தான், போன வருஷத்து கேஷ் ஃப்ளோவை காட்டிலும் கம்மியாக இருக்கும். இப்போ இவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இப்போ நெட் ப்ராஃபிட் வந்து இப்போ இயர் ஆன் இயர் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத தாண்டி வேறு ஒன்றும் புதுசாக இதில் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் சிக்னிஃபிகண்ட்டாக சொல்கிறதுக்கு இருக்குது இப்போதைக்கு இல்லை. இப்போ இபிஎஸ் வந்து ஒரு ட்ரெண்டு பேட்டர்ன் அந்த மாதிரி ஏதாவது ஃபாலோ ஆகுதான்னா அது மாதிரிலாம் ஃபாலோ ஆகலை. இவங்களுக்கு என்ன டைவர்சிஃபைடு கம்பெனி, அதனால் ஏற்ற இறக்கமாக இருந்துக்கிட்டே இருக்குது. அது வந்து ட்ரெண்டு ஃபாலோ ஆகலை. நம்ம ஒவ்வொரு குவார்ட்டரும் தனித்தனியாக தான் பார்த்தாகணும். இப்போ வரைக்கும் வந்து 102 இருக்குது. பட் எஸ்டிமேஷன் வந்து 121க்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த புக் வேல்யூவில் தான் நம்மளை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக 1368ன்னு இங்கே போட்டிருக்கிறான். அந்த சைடு பார்த்தோம்னா ஆனுவல் ரிசல்ட்டில் பார்த்தா 1225ன்னு போட்டிருக்கிறான். எதை எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் என்ன பண்ணிட்டேன், 1368க்கே நான் இப்போ எடுத்து கால்குலேட் பண்ணுறேன். கூடவோ நெட்டையோ குட்டையோ அது வந்துக்குவோம், பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து இந்த தகவலை பூரா தூக்கி எக்ஸலில் நம்ம போட்டோம். இதில் நான் வந்து என்ன பண்ணேன், 1368 எடுத்திருக்கிறோம். அதே மாதிரி லோ வந்து 1101ன்னு நான் எடுத்திருக்கிறேன். இது வந்து நான் வந்து அந்த லோ வந்து எங்கேருந்து ஏற ஆரம்பிச்சிருக்கோ அங்கேருந்து நான் பிடிச்சிருக்கிறேன். இப்போ ஃபேர் வேல்யூ 1779 நமக்கு ஃபேர் வேல்யூ வருது. இப்போ நான் 145க்குன்னு நம்ம அனாலிசிஸ் போட்டோம்னா எஸ்டிமேஷன் வந்து பார்த்தோம்னா 3213 வருது.
இப்ப இதுக்கு இடையில வந்து பார்த்தோம்னா, இந்த இடத்துல மாத்திரம் தான் நம்ம மாத்தப் போறோம். இந்த இதெல்லாம் கான்ஸ்டன்ட்டா ரிசல்ட்ட பேஸ் பண்ணி தான் வருது. இப்ப எஸ்டிமேஷன பொறுத்தவரைக்கும் 2880 வருது. எப்ப 102.9 இருந்துச்சுன்னா. அ அதுக்கப்புறம் வந்து ம், நம்ம வந்து ஆனுவல் எஸ்டிமேஷன் வேறையா இருக்கும். இது டிடிஎம். டிடிஎம்ம பொறுத்தவரைக்கும் 2880 இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் குவார்ட்டருக்குன்னு வந்ததுன்னா 25 வந்து டிடிஎம் எஸ்டிமேஷன் பண்ணினாங்கன்னா 1990. இப்ப இருக்கக்கூடிய 28 லாஸ்ட் குவார்ட்டர்ல எடுத்த இபிஎஸ்க்கு 2029. ஸோ, இப்ப இந்த ரீஜன்ல இறங்கிட்டு, இந்த ரீஜன்ல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நம்ம வந்து பொறுமையா இருப்போம். பொறுமையா இருக்கும்போது வரும். இதுல நம்ம வந்து ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது 2554. இத உடைச்சுட்டா அப்படின்னு சொன்னாக்க, இந்த ரீஜன்ல எங்கேயாவது ஒரு இடத்துல இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 2554 உடைச்சுட்டான்னா 2162 வரைக்கும் நம்ம வந்து இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் உடைச்சுட்டான்னா, அதுக்கப்புறம் இந்த சைடு லோக்குள்ள போயிருவான். ஸோ அந்த அளவுக்கு மோசமா போகாது. ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம், 2162க்கும் மார்க் பண்ணணும், 2500க்கும் மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த லெவலுக்கும் நம்ம வந்து 2000லேருந்து 1950 இந்த ஆமா 2500 உடைச்சான்னா 2000க்கு வந்துடணும். இத உடைச்சா ஆமா, ஆமா. இதுதான் கரெக்ட். இந்த ரேஞ்ச் தான் கரெக்ட். கரெக்ட்டா தான் போயிட்டுருக்கு. அப்ப 2500 உடைச்சுட்டான் அப்படின்னு சொன்னா, இந்த ரேஞ்ச் தான் நமக்கு லோவா இருக்கு. ஸோ, இப்ப 2000 ரேஞ்சுக்கு உள்ள வருவான் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதலுக்கு இருக்கும். இல்லாட்டி 2500ஓட திரும்புனான்னாக்க இந்த ரேஞ்சுக்கு மேலே ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நம்ம வந்து இந்த இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடியது என்னன்னாக்க, 2880 அப்புறம் 1990, 2029 இதுல வந்து 2500 கடந்தான்னாக்க இந்த ரேஞ்சுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ, இப்ப இந்த இதெல்லாம் தூக்கி நம்ம வந்து இதில போட்டுட்டோம். இதில போட்டுட்டு 3213 வரைக்கும் நம்ம போட்டிருக்கிறோம். இந்த இது வந்திருக்கு. இது 145 வரும்போது. இதே 121 வரும்போது பார்த்தீங்கன்னா, 3030 வரும். அது எக்ஸாக்ட்டா இப்பவே ஏத்தி வச்சுட்டாய்ங்க. அதனால அடுத்த எஸ்டிமேஷனுக்கு தான் நம்ம வந்து மேலே ஏத்தணும். இப்ப நம்ம வந்து 2554 உடைச்சுச்சுனாக்க, இந்த சைடு 1990க்கு வருதா? இல்லாட்டி 2150லிருந்து 2250ஓட ரிட்டர்ன் ஆகுதா? அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 2300 அந்த ரேஞ்சோட ரிட்டர்ன் ஆகுதான்னு நம்ம பார்க்கணும். இத உடைச்சுச்சுன்னா, இந்த சைடு எங்கேயோ ஒரு இடத்துல டர்ன் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுதான் இருக்கு. அப்ப இந்த இடத்துல எங்க டர்ன் ஆகுதோ, அங்கேருந்து நமக்கு மேல வந்து இவ்வளோ தூரத்துக்கு இப்ப வரைக்கும் எஸ்டிமேஷன் பிரகாரம் குவார்ட்டர்லி ரிசல்ட் நல்லா எடுத்தாங்கன்னா, அது மேல கூட போகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம இந்த என்ட்ரி நம்ம போட்டுட்டோம். நான் வந்து ஸ்க்ரீன ஒரு தடவ இந்த இடத்துல மேக்ஸிமம் இந்த வேல்யூ எல்லாத்தையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு, இதில வந்து அப் ட்ரெண்ட்ல மாத்திரமே இப்ப நம்ம மார்க் பண்ணா போதும். அப் ட்ரெண்ட் மேக்ஸிமம்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால, அதில மாத்திரமே மாத்துனா போதும். இந்த இடத்துல நான் 145ன்னு போடும்போது 3200ன்னு வரும். அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். 3200 மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ, இப்ப இத வந்து நம்ம எடுத்து வச்சுக்குவோம். கைடட் வேல்யூவா எடுத்துக்குவோம். 3200 வரைக்கும் நமக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. போச்சுன்னாக்க, கீழ வந்து 2500ஓட திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத உடைச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க, 2200 இல்லாட்டி 1900 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எங்க வரைக்கும் கீழ இறங்குறாங்கன்னு நம்ம பார்த்துட்டு, என்ட்ரி எடுக்கிறோம்னா எடுத்துக்கலாம். தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா, சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு வந்து அ இதா கன்வின்சிங்கா இருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே!